ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு பூக்குமா என்னங்கிறது எல்லாம் நம்ம ஒரு சந்தேகத்தில் இருப்போம். ஆனால் நம்ம ஊர் வெயில்லையும் பாருங்கள் இந்த மாதிரி பூவெல்லாம் பூக்குது. இந்த விதைகள் எல்லாமே நான் மீஷோவில் வாங்கினேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிசம்பர் மாதம் விதைச்ச விதை எனக்கு இப்போ ஃபெப்ரவரி மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நான் சொன்னேன் நிறைய விதைகள் போட்டேன். ஒரு செடிகள் எல்லாமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு பூத்தது இந்த பூ பாருங்கள். இந்த பூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இலைகளெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, சாமந்தி மாதிரியே இருக்குது இல்லைங்களா? பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி நீங்கள் பாருங்கள். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூ பூத்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பூவெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வர்றது கஷ்டம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நம்ம ஊர் கிளைமேட் இப்போ பனியாக வேறு இருக்குங்களா, அதனாலே இந்த பூவெல்லாம் நல்லா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. பெட்டுனியா பாருங்கள், இந்த ஃபெப்ரவரி வெயிலை பெட்டுனியா செடி தாங்குது. இந்த செடி இந்த வெயிலுக்கு நல்லா வளருது. நான் டைரக்ட் சன்லைட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், மொட்டைலாம் நிறைய விட்டுருக்கு. ஆனால் இது என்னென்ன கலர் பெட்டுனியான்னு தெரியல. இதில் ஒரு 2-3 செடிங்க இருக்குது. இப்போ எனக்கு இந்த பூ பூத்திருக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த விதைகள் நம்ம வாங்கி நம்மளாலையும் கண்டிப்பாக வளர்க்க முடியும். ஏன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம விதைகளை விதைச்சோம் அப்படின்னா அடுத்த ஒரு 1 மந்தில் அதனுடைய பலனை நம்ம பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக விதைச்சி இந்த செடிகளில் பூவை நீங்களும் பார்க்கலாம் உங்கள் வீட்டிலையும். என்னென்னா நம்ம டிசம்பர் மாதம் மழை நேரத்தில் கொக்கோ பீட்டு, பெர்லைட்டு, சீவிடு இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இந்த விதைகளை விதைச்சிருங்க. விதைச்சிட்டிங்க அப்படின்னா மழை நேரத்தில் கண்டிப்பாக நல்லா வளர்ந்துடும். அந்த சில்னஸுக்கு அது வளர்ந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நாற்றுகள் வளர்ந்ததுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் பெருசானோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு ஒரு தொட்டியில் நாற்றுக்களை நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மந்தில் உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.